இயேசுவின் அன்பு சகோதரமே, நவம்பர் மாதம் 21ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கன்னிமரியாவை ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடுகிறோம். புனித கன்னிமரியாவை ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழா நவம்பர் 21ஆம் நாள் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கிழக்கு மரபு வழி திருச்சபைகளில் கொண்டாடப்படும் கிறிஸ்தவ விழாவாகும். அன்னை மரியாவை ஆலயத்தில் ஒப்பு கொடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் எதுவும் சொல்லப்படவில்லை எனினும் திருமுறை பட்டியலை சேராத நூல்களில் இந்நிகழ்வு பற்றிய குறிப்புகள் உள்ளன. குழந்தை பருவம் தொடர்பான யாக்கோபு நற்செய்தியில் இவ்வாறு வாசிக்கிறோம். மரியாவின் பெற்றோராகிய ஸ்வக்கின் அன்னா ஆகிய இருவரும் முதிர் வயது வரை குழந்தை பேறு இல்லாமல் இருந்தனர். ஆயினும் அவர்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடி வந்தனர். வானதூதர் வழியாக மரியாளின் பிறப்பு இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மரியாளும் பிறந்தார். இதற்கு நன்றியாக குழந்தை மரியாளை எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு அவரை கடவுளுக்கு காணிக்கையாக்கினார்கள். அதன் பிறகு மரியாள் தமது 12 வயது வரை ஆலயத்தில் இருந்தார் என்று யாக்கோபு எழுதியுள்ளார். மரியாவின் பிறப்பு நற்செய்தியில் இந்த நிகழ்வு மரியாவின் 3ஆம் வயதில் நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மரியாள் ஆலயத்திலேயே கல்வி கற்றார். இறைவனின் அன்னையாகும் நிலைக்கு தன்னை தயாரித்தார் எனவும் இக்குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. பைசாண்டைன் பேரரசர் 1ஆம் ஜஸ்டினியன் சிதறுவுற்று கிடந்த எருசலேம் ஆலயத்திற்கு அருகில் ஓர் ஆலயம் எழுப்பி அதை கிபி 543ஆம் ஆண்டில் புனித கன்னிமரியாளுக்கு அர்ப்பணித்தார். அது முதல் இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கிபி 614ஆம் ஆண்டில் சசனியன் பேரரசின் பாரசீக பேரரசர் 2ஆம் கோஸ்ராவு எருசலேமை முற்றுகையிட்ட போது இவ்வாலயம் இடிக்கப்பட்டாலும் மக்கள் இவ்விழாவை தொடர்ந்து கொண்டாடி வந்தார்கள். 9ஆம் நூற்றாண்டு முதல் இத்தாலியின் தென்பகுதியில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை கிபி 1568ஆம் ஆண்டில் திருப்பலி புத்தகத்தில் இருந்து திருத்தந்தை 5ஆம் பயஸ் நீக்கினாலும் கிபி 1805ஆம் ஆண்டில் திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்தூஸ் இதனை மீண்டும் ரோம திருவழிபாடு நாட்காட்டியில் சேர்த்தார். இவ்வாறு இவ்விழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்நன்னாளில் அன்னை மரியாவை போல் மாசற்ற உள்ளம் கொண்டவர்களாய் வாழ அன்னை மரியாவின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.